இந்த தேர்தலில் நீங்கள் ஓட்டு போட போகிறீங்களா? உங்களுக்கு தான் இந்த வீடியோ. கண்டிப்பாக இந்த வீடியோவை பார்க்காம ஓட்டு போட்டுறாதீங்க. நீங்கள் நினைக்கிற மாதிரி இந்த தேர்தல் அதிமுக, திமுக, தாவேக இடையில நடக்கிற தேர்தல் இல்லை. இது தமிழ்நாட்டுக்கும் ட்ரக் மாஃபியாவுக்கும் இடையில நடக்கிற தேர்தல். இன்னும் 5 வருஷத்தில் கனடாவில் இருக்கிற வான்கவர் சிட்டி மாதிரி நம்ம தமிழ்நாடு மாறலாம். கனடான்னு சொன்னதும் வளர்ந்த சிட்டின்னு நினச்சிடாதீங்க. அந்த சிட்டி எப்படி இருக்குன்னு கொஞ்சம் பாருங்கள். கனடா மாதிரி வளர்ந்த நாட்டோட கொடூர பக்கம் இது. இங்கே 25 வயசு இளவட்டம் கூட நிற்க முடியாமல் கை நடுங்கிட்டு முதுகு வளைஞ்சி ரொம்ப பரிதாபமாக தான் இருப்பான். காரணம் என்ன தெரியுமா? போதை. ஆமாம், போதைப் பொருள் புழக்கத்தை கனடா அரசு தடுக்க தவறுனதுனால அந்த பழக்கம் ஒரு தலைமுறையை முழுசாக அழிச்சிடுச்சு. இவங்களை இனி காப்பாற்றவே முடியாது. கடைசியில் அரசாங்கமே இந்த ஊரை விட்டு யாரையும் வெளியே வர விடாமல் தடுத்து போதைப் பொருளை கொடுத்துட்டு இருக்கிறாங்க. Naloxone kits. What does it come with? A bunch of needles, and then you actually have. இதே மாதிரி அமெரிக்காவிலையும் பிரச்சனை இருக்கு. சரி, இதுக்கும் நான் ஓட்டு போடுறதுக்கும் என்ன சம்பந்தம்னு கேட்குறீங்களா? நம்ம ஸ்டாலின் ஜாபர் சாதிக் மாதிரியான போதைப்பொருள் வியாபாரிகளை வளர்த்து விட்டு தமிழ்நாட்டை இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றிட்டு இருக்கிறார். 2 வயசு குழந்தையையும் 80 வயசு பாட்டியையும் சீரழிக்கிறாங்களே, எப்படி முடியுது? எல்லாம் போதை. மிக மோசமான போதை கலாச்சாரம் மனுஷனோட சமநிலையை சிதைக்குது. அவன் மிருகமாகறான். கொஞ்சம் மனசாட்சியோட யோசிச்சு பாருங்க. ஸ்டாலின் ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி இந்த மாதிரி போதை கலாச்சாரமும் குற்றங்களும் நடந்ததா? இப்போ மட்டும் எப்படி? பணம். கேவலம் பணத்துக்காக இங்கே கஞ்சா விற்கிறவனையும் மெத்கோக்கைனு போதைப் பொருள் விற்கிறவனையும் கண்டுக்காம இருக்கிறாரு ஸ்டாலின். கட்சியில் போஸ்டிங் கொடுத்து வேற வச்சிருக்கிறாரு. அவனுங்க காசு கிடைச்சா போதும்னு சின்ன சின்ன பசங்களை குறி வச்சு போதைப் பொருள் விற்கிறானுங்க. அதனால தான் ரயிலில் இந்த மாதிரியான கொடூரமான சம்பவம்லாம் நடந்தது. Suraj was first targeted while traveling on a train. The accused minors allegedly threatened him with machetes during the journey. இந்த மாதிரி நிறைய நடக்குது. இதெல்லாம் அறிகுறி. அமெரிக்கா, கனடால நடக்கிற மாதிரி இல்ல, இங்க அதை விட மோசமா நடக்க போகுது. இப்போ எதிர்க்கட்சி தலைவர் 3 மாசத்துல போதை கலாச்சாரத்தை ஒழிப்பேன்னு பேசிட்டு இருக்கிறாரு. அதே சமயம் வேற யாரும் அந்த மாதிரியான வாக்குறுதியை கொடுக்கல. ஜாபர் சாதிக் வீட்டில் திடீர்னு ரைடு நடக்குது. அதுல அவர் தமிழ்நாடு முழுக்க பினாமிகள் மூலமா பல கோடி ரூபாய் பணத்தை மூவ் பண்ணியிருக்கிறாருன்னு தகவல் வருது. திமுக அந்த பணத்தை தேர்தலுக்கு செலவு பண்ணுதோங்கிற சந்தேகமும் எழுந்திருக்கு. நாம ஓட்டுக்கு வாங்குற காசு, சேலை, பண்டம், பாத்திரம் எல்லாம் போதைப் பொருள் வித்து பல குடும்பத்தோட குடி கெடுத்த காசா கூட இருக்கலாம். நம்மளை அழிச்சு அதுல கிடைச்ச காசை வச்சு நம்மளையே விலைக்கு வாங்க நினைக்கிறாங்க. காரணம், திமுக தோத்துட்டா போதை மாஃபியாவால இப்ப போடுற மாதிரி ஆட்டம் போட முடியாது. நீங்க யாராவது ஸ்டாலின் தொடரட்டும்னு நினைச்சீங்கன்னா இந்த மாதிரி உங்க பையன் போதைக்கு அடிமையாகி வீதியில இருந்தா எப்படி இருக்கும்னு ஒரு தடவை யோசிங்க. திமுக ஜெயிக்கணும்னு ஆசைப்படுறவங்க உங்க வீட்டு பொண்ணு இப்படி நிக்கிற மாதிரி யோசிச்சு பாருங்க. ஸ்டாலினுக்கு ஓட்டு போடுறது நம்ம வீட்டு பிள்ளைகள் தலையில நாமளே மண்ணள்ளி போடுற மாதிரி. போதை வியாபாரிகளுக்கு நாமளே நம்ம குழந்தைகளை பலி கொடுக்குற மாதிரி. சொல்றத சொல்லிட்டேன், இனி உங்க விருப்பம்.